வணக்கம். மித்ரா டிவிக்காக அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம், பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர். இந்த சேனலுக்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணும். சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் இதை தெரிவிங்க. இதில் ஜோதிடம் சார்ந்த, ஆன்மீகம் சார்ந்த நல்ல கருத்துக்களை உங்களுக்காக பதிவிட காத்து கொண்டிருக்கிறோம். நம்ம குரு பயிற்சி பலன்களை வரிசையை பார்த்துக்கிட்டே வரோம். அதன் அடிப்படையில் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற ராசி கும்பம். கும்பம் ராசி நேயர்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக விரிவாக பார்த்துருவோம். குரு மே மாதம் 1ஆம் தேதி 2024 மாலை வேளையில் 5:30 மணிக்கு மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். எல்லாருமே நம்ம மக்கள் எல்லாருமே ஆவலை எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு பயிற்சி அப்படின்னா குரு பயிற்சி தான். ஏன்னா குரு சுப கிரகங்க, முழுமையான சுப கிரகம். நம்ம லைஃப்ல நடக்கிற எல்லா சுபத்துவத்துக்கும் சுப காரியங்களுக்கும் குரு அருள் அப்படிங்கிறது ரொம்ப வேணும். அதனால ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி எல்லாம் ஒரு பக்கம் நம்ம எதிர்பார்த்தா கூட குரு பயிற்சியை ஆவலா தீவிரமா எதிர்பார்ப்பாங்க. அதுக்கு காரணம், எந்த மாதிரியான சூழல்கள்ல நமக்கு ஏதாவது சுப காரியங்கள் நடக்குமா, வீடு கட்டுவோமா, திருமண காலங்கள் இப்ப நமக்கு வந்துருச்சா, இதுக்கெல்லாம் குருவோட அருள் பரிபூர்ணமா நமக்கு வேணும். குரு பாருங்க, இயற்கையாகவே காலபுருஷ தத்துவத்திற்கு 9ஆம் அதிபதி. அந்த குரு பலம் நமக்கு நல்லபடியா இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. பொதுவா இயற்கை சுபர்னு அவருக்கு பேரு. ஜென்ரலா இயற்கையாகவே அவர் சுப கிரகம் அப்படின்னு பேரு. அப்ப இருக்கிறதுலயே 9 கிரகத்திலேயே குருவுக்கு தான் அதிக பவர், சுபருங்கிற பவர் இருக்கு. அதனாலதான் குரு எங்கெல்லாம் பார்க்கிறாரோ அந்த இடம் பூரா கோடி தோஷ நிவர்த்தி அப்படிங்கிறது ஒரு பழமொழி இருந்துகிட்டே இருக்கும். அப்ப குரு 100 கோடி தோஷம் இருந்தாலும் சரி, அவர் பார்வைப்பட்டா போதும் அந்த இடம் புனிதமா மாறிடும். அவ்வளவு பவர். குருவோட பார்வைகள்னா 5, 7, 9 தான் இருக்கிற இடத்துல இருந்து பார்ப்பார். அது மாதிரி கும்ப ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்த குரு இப்ப 4ஆம் இடத்துக்கு பெயர்ந்து ரிஷப ராசிக்குள்ள நுழையிறாரு. சார் 4ல் குரு சிறப்பு இருக்காதாமே சார், நாங்கள் ரொம்ப பயப்படுறோம் சார் அப்படின்னா, ஆமாம், ஏற்கனவே 7ரை சனியில ஜென்மச்சனியில நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அப்போ 4ஆம் இடத்துக்கு வர்ற குருவுனால எங்களுக்கு ஏதாவது ஆயிடுமா அப்படின்னா, இருக்கிற ஸ்தான பலம்ங்கிறது ஒரு வேலையை செஞ்சா கூட குரு பார்வைப்பட்ட இடங்கள் ரொம்ப புனிதமான இடமா மாறுங்கிறது நம்மளுடைய கூற்று. அப்போ முன்னோர்கள் பாருங்க, அந்த குரு பார்வைக்கு அவ்வளவு பவர் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ 4ஆம் இடத்துக்கு வர்ற குரு ஃபர்ஸ்ட் எங்க பார்க்கிறாருன்னு பார்த்தா 8ஆம் இடத்தை பார்ப்பார், 10ஆம் இடத்தை பார்ப்பார், 12ஆம் இடத்தை பார்ப்பார். அப்ப 8ஆம் இடம்ங்கிறது என்ன? இவ்வளவு நாள் உங்களுக்கு கடன், நோய், வழக்கு, எதிரி, பகை, நெருக்கடி, அவமானம், வட்டி கட்டுதல் இந்த மாதிரி எல்லாம் இருந்தா அதெல்லாம் இனி கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்கும். ஹெல்த் பிரச்சனையினால நீங்க பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா அதுல இருந்து சரியாகி ஒரு நல்ல நிலையை நோக்கி நீங்க பயணிக்கிறதுக்கு உங்களுக்கு பெரிய வாய்ப்பா அமையும். 10ஆம் இடத்தை குரு பார்க்கறதால உங்களுக்கு தொழில் மாற்றம் வரலாம், அல்லது வேலையை மாத்திட்டு போகலாம். தொழில் மாற்றத்தினால ஒரு வளர்ச்சி அடையலாம். தொழில்ல ஏற்படக்கூடிய இடைஞ்சல்கள், இன்னல்கள், நெருக்கடிகள் எல்லாம் குறைஞ்சு ஒரு மாற்றத்தை நோக்கிய பயணமா இருக்கலாம். திடீர் அதிர்ஷ்டமா உங்களுக்கு ஒரு நல்ல தொழிலோ நல்ல வேலையோ கண்டிப்பா அமையலாம். அப்படிங்கிறது இந்த குருவனுடைய பார்வையினால ஏற்படக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள். தொழில்ல இவ்வளவு நாள் ஸ்ட்ரகிளா இருக்கு, வராக்கடன் சரியா வரல, நிறைய போராட்டமா இருக்கு சார். தொழில்ல எப்பவுமே விரயம்னே சந்திச்சிட்டோம், போராட்டமா இருக்கு சார். ஒரு இடம், நிலம், வீடு சார்ந்து எங்க தொழிலுக்கு அடமானம் வச்சிருக்கோம், இதையெல்லாம் நாங்க மீட்க முடியுமா அப்படின்னா, இந்த காலத்தில் இதையெல்லாம் சரி செய்து நீங்க ஒரு நல்ல நிலையை நோக்கி பயணம் செய்யறதுக்கு அது பெரிய உதவியா இருக்கும். அப்படிங்கிறது ஒரு அற்புதமான விஷயம். அடுத்து 12ஆம் இடத்தை பாக்குறாரு. சார் தூக்கமே இல்லை சார், ரொம்ப மன உளைச்சலா இருந்து சார் அப்படின்னா 12ஆம் இடத்தை பாக்குற குரு சிறப்பா உங்களுக்கு நல்ல நிம்மதியான தூக்கத்தை கொடுப்பாரு. அதே போல 12ஆம் இடத்துல இருக்கிற பாக்குற குரு உங்களுக்கு நல்ல வெளிநாடு உத்தியோகங்கள், வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான விஷயம், விசா கிடைக்கிறது, பிஆர் கிடைக்கிறது, அங்கேயே கொஞ்ச நாள் தங்கி வேலை பார்க்கலான் இருக்கிறது, வெளிநாட்டுல இடைஞ்சல்கள், சிக்கல்கள், நெருக்கடி எல்லாம் இருந்தால் அதெல்லாம் சரியாகி ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிக்கிறது. இப்படி ஒரு சூப்பரான விஷயம் அங்க நடக்க போகுது. அப்போ 8, 10, 12 பார்வைகள் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி வீடு சார்ந்த விஷயங்கள், வீடை இடிச்சு கட்டுறது, வீடுல ஒரு பராமரிப்பு பணி பண்றது, அதே போல வீடு ஒரு இடம் இருந்தா, நிலம் இருந்தா வித்துட்டு அதை நம்ம அடுத்த இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் போய் பண்றது, இதெல்லாம் உங்களுக்கு சூப்பரா இருக்கு. உங்களுக்கு ஒரு குழந்தை
உங்க குழந்தை சார்ந்து உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் மனக்கசப்புகள்லாம் இருந்தா அதெல்லாம் கொஞ்சம் நீங்கும் உங்களுக்கு. உங்க குழந்தைங்க யாராவது ஒரு 50 வயசு 60 வயசு இருக்கீங்க சார், என் குழந்தை இப்ப வீடு கட்டுமா சார் அப்படின்னா, உங்க குழந்தைகள் வீடு கட்டுவதற்கான வாய்ப்பு, உங்க குழந்தைகளுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு, உங்க குழந்தைகள் வாழ்க்கையில் ஒரு உயர்வதற்கான வாய்ப்பு கண்டிப்பா இந்த பீரியடு உண்டு அப்படிங்கிறது ஒரு சூப்பரான விஷயம். அதே போல உங்க மனைவி பேர்ல இருக்கிற சொத்து இல்ல கணவர் பேர்ல இருக்கிற சொத்து வரணும் அப்படின்னு நாங்க ஏங்கிக்கிட்டு இருக்கோம் சார், யாராவது கும்பராசிக்காரங்க விருப்பப்பட்டீங்கன்னா இப்ப அந்த இடம் தொந்தரவெல்லாம் இருந்தா அதெல்லாம் கிளியர் ஆகி ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி நீங்க பயணம் பண்றதுக்கு அது சப்போர்ட் பண்ணும். சார் எங்களுக்கு 2வது குழந்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம், நல்லபடியா கிடைக்குமா சார்னா கண்டிப்பா கிடைக்கும், நல்லபடியா கிடைக்கும். குழந்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம், ட்ரீட்மெண்ட் மூலியமா எங்களுக்கு ஏதாவது குழந்தை கிடைக்குமா, 10 வருஷம் குழந்தை இல்லாம இருக்கும் சார், எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் மூலியமா நல்ல குழந்தை கிடைக்குமானா இப்ப அதுக்கான முயற்சிகள் எடுத்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நான் பேசுறது எல்லாமே பொதுவான பெயர்ச்சி பலன்கள். உங்களுடைய ஜனன ஜாதகமும் இதுக்கு சூப்பரா சப்போர்ட் பண்ணிருச்சுன்னா உங்க லெவலே வேற, நல்லா இருப்பீங்க. அதனால 4ஆம் இடத்துக்கு குரு வந்துருச்சு, எனக்கு பெரிய கஷ்டம் வந்துருச்சு, கசப்பாயிருச்சு அப்படிங்கிறதெல்லாம் இல்லாம நிதானமா நிம்மதியா பொறுமையா போனீங்கன்னா உங்களுக்கு மாற்றங்கள் நல்லபடியா கிடைக்கும், வளர்ச்சியை நோக்கி நீங்க பயணம் பண்ண முடியும். அதனால நிதானமும் பொறுமையும் இந்த காலகட்டம் கொஞ்சம் முக்கியம். சொத்துக்கள் இருக்கிற வில்லங்கம் எல்லாம் கொஞ்சம் தீர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க பயன்படுத்தி ஒரு அடுத்த கட்டத்துக்கு நீங்க நகர்வதற்கு உங்களுக்கு வாய்ப்பு சூப்பரா இருக்கும். குரு பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான பயிற்சின்னு வச்சுக்கோங்க. அதை ஆவலா எதிர்பார்த்து காத்திருப்பாங்க எல்லாருமே. ஏன்னா அந்த குரு பார்க்குற இடமெல்லாம் அவ்வளவு புனிதமா. அப்போ உங்க ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு, 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. இப்போ இதுக்கு மேல என்ன வேணும்? ஒரு நல்ல வளர்ச்சி முன்னேற்றம் இருக்கும். வீண் விரயங்கள் மருத்துவ செலவுகள் எல்லாம் இருந்தா நிவர்த்தியா நல்ல ரிலாக்ஸ் கிடைக்கும். ரொம்ப நாள் சந்திக்காத ஒரு நண்பர்கள் எல்லாம் இருந்தா இப்ப சந்திச்சு பேசி நட்பு பாராட்டி அவங்க கிட்ட உங்களுடைய போன் நம்பர்ஸ் பகிர்ந்துக்கிட்டு ஒரு நல்ல ஒரு ஒரு இன்ட்ரடக்ஷன் கிடைக்கும் உங்களுக்கு. ஆஹா பரவாயில்ல, இவனை பார்த்து 10 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, இப்ப பார்த்தோம், பேசணும், ரொம்ப நாள் கழிச்சு பேசணும் அப்படிங்கிற மாதிரியான கும்பராசி அன்பர்களுக்கு இதெல்லாம் நடக்கும். நிறைய ஹெல்த்துக்காக மருந்து மாத்திரை எடுத்துட்டு இருக்கிறீங்கன்னா இன்னும் சிறப்பான ஒரு மருத்துவர் கிடைச்சு அந்த டோசேஜ் எல்லாம் குறைச்சு ஒரு நல்ல மெடிசன் கிடைச்சு ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ் ஆகும் ஹெல்த். அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். எப்ப பார்த்தாலும் ஜென்மச்சனிங்கிறதுனால உங்களுக்கு உடம்பு சோர்வு, மன அழுத்தம், எந்த வேலையும் செய்ய முடியல, ஒரு போராட்டமாவே இருக்கு சார், எது எடுத்தாலும் மைண்டே வேலை செய்ய மாட்டேங்குது, ஏதோ படுத்துக்கலான் இருக்கு சார், அமைதியா இருக்கலான்னு தோணுது சார், இப்படி எல்லாம் உங்க மைண்ட் இப்ப சொல்லும் ஜென்மச்சனியில. ஸோ இதெல்லாம் கடந்து உங்களுக்கு இந்த 4ஆம் இடத்துக்கு வர குரு பார்வை பற்ற இடங்கள் எல்லாம் கொஞ்சம் புதுப்பிச்சு கொடுக்கும். இருந்தாலும் 4ஆம் இடத்துல வர குரு உங்க ஆரோக்கியத்துல கொஞ்சம் எப்பவுமே நீங்க அக்கறையா தான் இருக்கணும். வாக்கிங், எக்ஸசைஸ், நல்ல மருத்துவரை பார்க்கறது, மருத்துவம் பார்த்துக்கிறது, இந்த வேலையெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இயற்கையாகவே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டையும் கொடுக்கும். உங்க உணவு பழக்க வழக்கத்தை கூட நீங்க மாத்தி நீங்க இயற்கை உணவு முறைகளா எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிட்டு உங்க உடம்ப நீங்க ஜாக்கிரதையா நல்ல நிதானமா பார்த்து அடுத்த கட்டத்துக்கு நீங்க நகர்றதுக்கு அது உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். எனவே இந்த குரு பயிற்சியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சில மைனஸுகள் வந்தா கூட அதையெல்லாம் கடந்து ஒரு நல்ல நிலையில போய் ஒரு அடுத்த கட்டத்துக்கு நீங்க நகர்வதற்கு அது 100% உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துரும். கவலையே படாதீங்க. ஏன்னா கும்பராசி அன்பர்களுக்கு உங்க ராசிக்கு 2 குடையவர், 11 குடையவர் 4ஆம் இடத்துக்கு வர்றார். அதனால ஏதாவது வாடகை வருமானம் பண்றேன், லேண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன், சொந்தமா வீடு கட்டலான் இருக்கேன் அப்படின்னா அந்த தடையெல்லாம் இப்ப கொஞ்சம் நீங்கி சரியாகும். இல்ல சார் ஏற்கனவே லேண்ட் எல்லாம் இருக்கு, இட நீளம் வீடெல்லாம் இருக்கு, சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு பயமா இருக்கு சார்னா அப்படி ஏதாவது பிரச்சனை வந்தா கூட இந்த காலகட்டம் சரியாகி உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பயம், மன அழுத்தம், இதையெல்லாம் குறைகளை எல்லாம் போக்கி அடுத்த கட்டத்துக்கு உங்களை கொண்டு போறதுக்கான அந்த குரு நல்ல முனைப்பா இருப்பாரு. இந்த குரு பயிற்சியில் நீங்கள் இன்னொரு முறை அடுத்த கட்ட நகர்வுக்கு சென்று அடுத்த வளர்ச்சியை நோக்கி பயணிக்க என் அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.